மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்தவர் மோனாலிசா. 17 வயதான இவர் கடந்த ஆண்டு பிரயாக்ராஜில் நடைபெற்ற கும்பமேளா நிகழ்ச்சியில் ருத்ராட்ச மாலை விற்று வந்தார். அவரின் வசீகரமான கண்களை பார்த்த ஒருவர் அவரை வீடியோ எடுத்து வெளியிட அது தேசிய அளவில் செம்ம வைரலானது. இந்திய அளவில் அவர் பிரபலமானதும் கும்பமேளாவுக்கு செல்பவர்கள் எல்லாம் மோனாலிசாவை தேடி கண்டுபிடித்து அவருடன் போட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் செய்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது. சூரிய வம்சம் படத்தில் ஒரே பாடலில் சரத்குமார் தேவயானி ஜோடி முன்னேறுவார்கள். அதே போல ஒரே ஒரு வீடியோவிலேயே மோனாலிசாவின் வாழ்க்கை தலைகீழாக மாறியது. அவரது வீடியோ வைரலான பிறகு பட வாய்ப்புகளும் விளம்பர வாய்ப்புகளும் குவிய துவங்கியது. லட்சமாக சம்பாதிக்கும் வாய்ப்பும் மோனாலிசாவுக்கு வாய்த்தது. பாலிவுட் பட இயக்குனரான சனோஜ் மிஸ்ரா இந்தூருக்கு சென்று மோனாலிசாவை சந்தித்து தன் படத்தில் கதாநாயகியாக நடிக்க ஒப்பந்தம் செய்திருந்தார். இந்த படத்திற்கு டைரி ஆஃப் மணிப்பூர் என பெயரும் வைக்கப்பட்டது. இந்த படத்தில் நடிப்பதற்காக மோனாலிசாவுக்கு 21 லட்சம் ரூபாய் சம்பளமாக பேசப்பட்டது. இதில் 1 லட்சம் ரூபாய் முன்பணமாகவும் வழங்கப்பட்டது. பட வாய்ப்பு மட்டுமல்லாது விளம்பரங்களில் நடிக்கும் வாய்ப்பும் மோனாலிசாவுக்கு கிடைத்தது. பிரபல நகைக்கடையின் விளம்பரத்தில் நடிக்க மோனாலிசாவுக்கு 15 லட்சம் ரூபாய் சம்பளமாக கொடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில் மராட்டிய மாநிலத்தை சேர்ந்த ஃபர்மான் கானுக்கும் மோனாலிசாவுக்கும் கடந்த 6 மாதங்களாக பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் இந்த பழக்கம் காதலாக மாறியுள்ளது. இதையடுத்து ஃபர்மான் கானை திருமணம் செய்து கொள்வதாக முடிவு செய்தார் மோனாலிசா. ஆனால் மோனாலிசாவின் காதலுக்கு அவரின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மோனாலிசாவும் ஃபர்மான் கானும் கேரள மாநிலத்தில் தம்பனூர் காவல் நிலையத்திற்கு சென்று நடந்ததை சொல்லி தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எந்தவிதமான சட்ட சிக்கலும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக மோனாலிசா தனக்கு 18 வயது பூர்த்தியான பிறகே திருமண முடிவை எடுத்திருக்கிறாராம். அந்த வகையில் காதல் ஜோடியான மோனாலிசாவுக்கும் ஃபர்மான் கானுக்கும் திருமணமும் நடந்து முடிந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மோனாலிசா கதாநாயகியாக நடிப்பதற்கு ஒப்பந்தம் போட்ட இயக்குனர் படத்தின் கதையோடு தயாராக இருந்தும் படம் எடுக்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளார். படத்திற்கான ஒப்பந்தம் கையெழுத்தான உடனேயே மோனாலிசாவை வைத்து போட்டோ ஷூட் நிகழ்த்தப்பட்டது. அத்துடன் அந்த படத்திற்கான வேலைப்பாடுகள் என்னவானது, படம் அடுத்த கட்டத்திற்கு சென்றதா என்னும் தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை. உடனடியாக இல்லை என்றாலும் பிற்காலத்தில் மோனாலிசாவை பெரிய திரையில் பார்க்கலாம் என அவரது ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் இப்போது மோனாலிசாவிற்கு திருமணம் வேறு ஆகிவிட்டது. இதற்கு மேல் அவர் நடிப்பாரா இல்லையா என்பது கேள்விக்குறியாக இருக்கும் நிலையில் கையெழுத்தான அந்த படம் உருவாகுமா இல்லையா என்கிற கேள்வி எழுந்துள்ளது. இது குறித்து மோனாலிசா அல்லது அந்த படத்தின் இயக்குனரான சனோஜ் மிஸ்ரா கூறினால் மட்டுமே உறுதியான தகவல் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.